ஹே காய்ஸ், இன்னைக்கு என்னுடைய டே 2 ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஜிம்முக்கு ப்ளூ கலர் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டை போட்டு அழகாக கிளம்பிட்டேன். இன்றைக்கும் மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக மில்க்கும் பனானா இது ரெண்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி நம்மளோட டுக்காட்டி எடுத்துகிட்டு நேராக ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி மார்னிங் செஷனில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி நான் மார்னிங் போயிட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் செஷனில் என்னால் வீடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக எடுக்க முடியல. ஒர்க் முடிச்சுட்டு நான் ஜிம்முக்கு போகிறதுனால ரொம்பவுமே டயர்டாகிட்டேன். அதை முடிச்சுட்டு வந்து நான் எடிட்டிங் பண்ணி போகிறதுக்குள்ளே இன்னும் டயர்டாகிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் மார்னிங் செஷன் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மார்னிங் தான் போவேன். அங்கே போயிட்டு இன்றைக்கி டே 2 ஒர்க் அவுட் அப்படின்றதுனால இன்றைக்கும் ஸ்டிச்சஸ் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு புஷ்அப் புல்லப்லாம் எடுத்தேன். இன்றைக்கி பைசப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். ஸோ நான் சிங்கிளாக இருந்ததுனால மீதி இருக்கிற ஒர்க் அவுட்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளித்து கிளம்பிட்டு பிங்கோவில் ஒரு சின்ன ஃபால்ட்டு, அதனால் அதை நேராக கொண்டு போய் ஷெட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் அக்கா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது எங்கள் அக்கா ஊருக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அக்கா பசங்களுக்கு லீவு அப்படின்றதுனால அக்கா ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த மில்லட்டில் வரகு அரிசியை வச்சு செம்மையாக ஒரு கஞ்சி செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது நோம்பு கஞ்சி ஸ்டைலில் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வடை செஞ்சுருந்தாங்க. என்னோடய சிஸ்டரும் இன்றைக்கி வீட்டுக்கு வரதா இருந்துச்சு. அவங்களுக்காக வடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வச்சிருந்த சட்னி பயங்கரமாக இருந்துச்சு. இதையெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒர்க்குக்கு போனால் ஆஃபீஸில் ரொம்ப ரைட்டிங் ஒர்க்கு எழுதி எழுதி டயர்டாகவே ஆகிட்டேன். மோஸ்ட்லி இந்த ஒரு ரைட்டிங் ஒர்க்லாம் நான் லில்லிக்கிட்ட தான் கொடுப்பேன். அவங்க தலையில் கட்டிடுவேன். அவங்க இல்லாதது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஜூஸ் குடிச்சிட்டு ஷூ வாங்குகிற ஐடியாவில் இன்றைக்கி 2-3 கடை பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகலை. ஆன்லைன்லேயே போட்டுக்கலான்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் நம்ம வீட்டில் ஏன் டின்னர் மரவள்ளி கிழங்கும் ரெட் பனானாவோட முடிச்சுக்கிறேன். உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.